ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2 வார காலமாக அந்த ஈரான் இஸ்ரேல் போர் சண்டை பயங்கரமாக நடந்துட்டு வருது. இதனால் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதி, அதாவது அரபு நாடு பகுதியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் நிலவிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கையில் நேற்று ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதலை பண்ணாங்க. அதனோட காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஏவுகணை தாக்குதலில் 10 ஏவுகணை ஏவப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த 10 ஏவுகணையும் கத்தார் அரசாங்கம் இடைமறித்து தடுத்து நிறுத்தினதாக கூறப்படுது. இருந்தாலும் இதை நேரடியாக பார்த்த பல மக்கள் ஒரு ஆழ்ந்த பயத்துக்கே நேற்று போயிட்டு வந்துட்டாங்க. இப்படி இருக்கையில் இந்த அசாதாரண சூழ்நிலையினால் நேற்று சவுதி, குவைத்து, கத்தார், UAE, பஹ்ரைன் போன்ற நாடுகளில் உள்ள விமான போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதனால் பலதரப்பட்ட மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானாங்க. இருந்தாலும் இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. இருதரப்பு அரசாங்கங்களும் கூடி பேசி இந்த போரை ஒரு இறுதி முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த அரபு பகுதியில் வாழக்கூடிய வெளிநாட்டு மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக. போர் முடிவுக்கு வருமானு பொறுத்து பார்ப்போம். அதுவரை அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டு முறைகளை பின்பற்றுவோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருப்போம்.